ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான். இந்த ப்ளவுஸு நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டு சித்தோட்டிலேருந்து தைக்கிறதுக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. லைனிங் கிளாத்து காட்டன் துணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சு அயன் பண்ணியிருக்கு. இதுக்கு ப்ளவுஸ் துணி பீஸில் கிழிச்சிருக்கிறாங்க தனியாக. கிளாத்து நல்லா நைஸாக இருக்குது. இதுக்கு உள் சைடு மேல் சைடு ரெண்டு சைடுமே பார்த்து தான் தைக்கணும். ஒவ்வொரு பீஸும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பட்டிக்கு உள் சைடு வச்சு தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு துணி வச்சுக்கலாம். துணி நைஸாக இருக்கிறதுனால உள்ளே ஒரு துணி வச்சு தைச்சிட்டோம்னா தான் பட்டி நல்லா கிரிப்பாக நிற்கும். இல்லைன்னா மேலே மடிஞ்சு வந்துடும். ஒரு சைடு பட்டிக்கு மட்டும் இந்த லைனிங் துணி மிச்சம் இருக்கிறதுல ஜாயிண்ட் போட்டு வச்சுக்கலாம். இன்னொரு சைடுக்கு இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வேற ஒரு கிளாத்தில் வச்சு தைச்சிக்கலாம். வீடியோ பார்த்துட்டு புதுசாக தைச்சி பழகிறவங்க ஃபோன் பண்ணி கேட்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் கிளாஸ் எடுப்பீங்களா, எங்களுக்கு சொல்லித்தர்றீங்களா அப்படின்னு தான். இப்போதைக்கு எனக்கு டைம் பத்தமானிங்குது. கடையில் வர்ற வேலையில் பார்க்குறக்கு சரியாக இருக்குது. பிற்காலத்தில் அதுக்கு உண்டான சூழ்நிலை அமைஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக சொல்லி தருவேன். டெய்லரிங்கை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணி தைச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே தைச்சி பழகிக்கலாம். சிலர் அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, உங்கள் சேனல் பார்த்த பின்னாடி நான் எம்பட ப்ளவுஸு மட்டும் கட் பண்ணி தைச்சேன், அதில் என்னென்ன தப்பு வருதோ அதெல்லாம் அடுத்த ப்ளவுஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கரெக்ட் பண்ணி இப்போ எம்பட ப்ளவுஸ் நானே தைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அவங்கவுங்க சொந்த முயற்சி தான். அதனால் ஆர்வம் இருக்கிறவங்க கொஞ்சம் ஈஸியாகவே கற்றுக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோலையும் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதிக நாள் தைச்சிக்கிட்டே இருந்ததுன்னா மட்டும்தான் இதை கற்றுக்க முடியும். 1 மாதம் 2 மாதத்துலலாம் இந்த வேலையை கற்றுக்க முடியாது. ஒரு ப்ளவுஸில் சரி வரலைனாலும் அது ஒவ்வொரு கிளாத்தை பொறுத்து நாம் எப்படி தான் தைச்சதுனாலும் அது கொஞ்சம் மாறி மாறி தான் வரும். அந்தந்த துணிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் அதிகமாக தைக்கும்போது தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளோதான் சொல்லிச்சுனாலும் அந்த கிளாத்தில் எப்படி வருது, இந்த மாதிரி கட் பண்ணி தைச்சதுன்னா அது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்களாக புரிஞ்சுக்கிட்டால் தான் இதை கற்றுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி காட்டன் துணியில் வர்றதை ஃபினிஷிங்காக எப்படி தைக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட்டி இப்போ தைச்சி முடிச்சாச்சு. இது சரியான அளவு கட் பண்ணி பேக் சைடு மாறாமல் இருக்கிறதுக்கு கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் பேக் சைடு பீஸை எடுத்து வச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸில் என்ன அளவு வச்சு கட்டிங் செஞ்சுருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். 14.5 இன்ச் இறக்கம் இருக்குது. ஆம்கோல் லென்த்து 5.5 இன்ச்சுக்கு மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது. பேக் சைடு உடம்பு சுற்றளவு 19 இன்ச். எக்ஸ்ட்ராவாக தையல் அடிக்கிறதுக்கு 1.25 இன்ச் வச்சுருக்கிறேன். ஷோல்டர் 5.25 இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது. கழுத்து சுற்றளவு 2.25 இன்ச் அகலம் வச்சு கட் பண்ணியிருக்கு. நெக்கு இறக்கம் 8 இன்ச் வச்சுருக்கு. இடுப்பு சுற்றளவு 30 இன்ச் இந்த ப்ளவுஸுக்கு. ஃப்ரண்ட் சைடு இது கிராஸ் கட்டிங்கு 13.5 இன்ச் இறக்கம் வச்சுருக்கு. தைச்ச பின்னாடி ஒரு 12.5 இன்ச் இறக்கம் வரும். டாட் பிடிக்கிறதுக்கு 4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கு. 2.25 இன்ச் அகலத்துக்கு டாட் பிடிக்கிறதுக்கும் வச்சுருக்கு. ஃப்ரண்ட் சைடு 6.5 இன்ச் நெக்கு இறக்கம் வச்சுருக்கு. ஆம்கோல் சுற்றளவு 8 இன்ச் இருக்குது. 16 இன்ச் வரும். இதுதான் இந்த ப்ளவுஸோட அளவு. இந்த கிளாத்தில் உள் சைடு வெளி சைடும் இருக்குது, அது சரியாக எடுத்து வச்சுக்கலாம். பேக் சைடு மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு கிளாத்து விட்டுருக்கு. அதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கீறி விட்டுக்கலாம். இது மேலேயே தையல் அடித்தோம்னா தையல் நேர் வந்துடும். இந்த கிளாத்து நல்லாவே இழுத்து கொடுக்குது. ப்ளவுஸ் கிளாத்து பாலிஸ்டர் துணி மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால துணி அந்த மாதிரி இழுத்து கொடுக்காது. முதல் தையல் அடிக்கிறதுக்கு இந்த கீறி விட்டது மேலே ஒரு தையல் அடிச்சுக்கலாம்.
திருப்பி இன்னொரு தையல் அடிக்கும்போது மட்டும் இந்த காட்டன் கிளாத்து கீழ் சைடு வர்ற மாதிரி வச்சு தைச்சிக்கலாம். அப்படி தைக்கும்போது தான் ரன்னர் போகிற வேகத்துக்கும் அந்த காட்டன் துணி நல்லா இழுத்து கொடுக்கும். இந்த 2 கிளாத்தும் தைச்சு முடிக்கும்போது 2 ஒரே அளவு இருக்கும். இதுவே நீங்கள் காட்டன் கிளாத்து மேலே வச்சு, அதாவது 2வது தையல் அடிக்கும்போது மேலே வச்சு தைக்கும்போது இந்த துணி அதிகமாகவே இழுத்துட்டு வந்துடும். அப்போ கீழே இருக்கிற ப்ளவுஸ் கிளாத்தை விட இது அதிகமாகவே துணி வந்துடும். இப்போ தைக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் தள்ளி வச்சு தைச்சதே 2 ஒரே மாதிரி வந்துருச்சு. இதில் ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தை திருப்பி மேல் சைடு ஊசி அடக்கி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இந்த தையல் அடித்த பின்னாடி லைனிங் கிளாத்து கீழ் சைடு வர மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது தான் 2 துணியும் ஒரே மாதிரி இருக்கும். இதுவே மேல் சைடு லைனிங் கிளாத்தை வச்சு தைச்சதுன்னா துணி ஒரு சைடை திருகிட்டு போகிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே வராது, திருகல் விழுந்துடும். அது நீங்கள் தைச்சு பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த காட்டன் துணி லைனிங் வரும்போதும் இந்த மாதிரி பாலிஸ்டர் கிளாத்து வரும்போது எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ ஃபினிஷிங் நீட்டாகவே வந்துருச்சு. லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது இதுதான் ரொம்ப கவனிக்க வேணும். ஒவ்வொரு துணி ஒவ்வொரு மாதிரி இழுத்து கொடுக்கும். அதை நாம் சரியாக தைச்சதுனா தான் கரெக்டாக தைக்க முடியும். இப்போ சுற்றியும் தையல் அடிக்கிறதுக்கும் கீழேயே காட்டன் கிளாத்து வர்ற மாதிரி திருப்பி வச்சு கூட தையல் அடிச்சுக்கலாம். இதில் அந்தளவுக்கு துணி திருகல் வரல. நான் கரெக்டாக இழுத்து பிடிச்சி அடிச்சிட்டேன். ஆனால் அந்த பேக் சைடுக்கு நெட்டாக தையல் அடிக்கும்போது மட்டும் இந்த மாதிரி அடிக்க முடியாது. கடைசியில் முடியல, எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சு எச்சு வந்துடும். அதனால தான் நான் அந்த மாதிரி தையல் அடிச்சுக்கிட்டேன். இதில் கூட கரெக்டாக நிறுத்தி ஒவ்வொரு சைடு எடுத்து வச்சு தைச்சதுனா தான் 2 கிளாத்தும் ஒரே மாதிரி வரும். அதுவும் பெரிய தையல் வச்சு வேகமாக தைக்க முடியாது, மெதுவாக தான் தைக்கணும். வீடியோவில் பார்க்கல கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேகமாக தையல் அடிச்சுட்டே வந்ததுன்னா இந்த துணி அப்படியே இழுத்துக்கிட்டே வந்துடும். கடைசியில் முடியல எப்போவுமே எச்சு வந்துடும். நான் ஒரு விரலில் கீழே இருக்கிற துணியை மட்டும் நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு, அதனால தான் இது சரியாக வந்திருக்கு. உங்களுக்கு இது சரியாக வரல அப்படின்னா கீழ் சைடு இந்த லைனிங் கிளாத்தை வச்சு மேலே கரெக்டாக தையல் அடிச்சுக்கலாம். தையல் அடித்த பின்னாடி இந்த அதிகமாக இருக்கிற கிளாத்தெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். பேக் சைடு பீஸும் வேலை இவ்வளோ தான், ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு பீஸை எடுத்து வச்சுக்கலாம். இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால இந்த காட்டன் துணி எந்த அளவுக்கு இழுத்து கொடுக்குமோ அதே மாதிரி இந்த கிளாத்தும் இழுத்து கொடுத்துரு. அதனால் இது எப்படி வச்சு வேணாலும் தையல் அடிச்சுக்கலாம். இல்லைனாலும் லைனிங் கிளாத்து கீழே வச்சுக்கலாம். இது கொஞ்சம் லைட் கலராக இருக்கிறதுனால நம்ம மேலே தையல் அடிக்கிறதுக்கும் இந்த லைனிங் துணி தெரிஞ்சுக்கும். அதனால் கீழே வச்சு கூட தையல் அடிச்சுன்னா அடிச்சுக்கலாம். இதையும் கரெக்டாக மெதுவாக தான் தையல் அடிக்கணும். ஒவ்வொரு சைடும் நேர் எடுத்து வச்சு அதுக்கு பின்னாடி தையல் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறுத்தி தைச்சோம்னா தான் இது எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வரும். எப்போவுமே லைனிங் ப்ளவுஸ் அட்டாச் பண்ணும்போது ஒவ்வொரு கிளாத்து ஒவ்வொரு மாதிரி இருந்ததுன்னா இழுத்து கொடுக்குற துணி அல்லது இழுத்து கொடுக்காத துணி அப்படின்னு இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி மெதுவாக தான் தையல் அடிக்கணும். வேகமாக தையல் அடித்தோம்னா சுருக்கம் விழுந்துக்கிட்டே தான் வரும். தையல் அடித்து முடிக்கும் போதும் 2 கிளாத்தும் இந்த நேர் வரும்போது சரியான அளவில் இருக்காது. ஏதோ ஒரு துணி எச்சை இழுத்துட்டு வந்துடும். அதுக்காகத்தான் நிறுத்தி மெதுவாக தையல் அடிக்க சொல்கிறது. இன்னொரு சைடும் ஆப்போசிட் வச்சு தையல் அடிச்சுக்கலாம்.
அடுத்ததாக டாட் பிடிக்கிறதுக்கு என்ன அளவில் கட் பண்ணி விட்டுருக்கோ அதே அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு 2.75 இன்ச்சு அகலம் வச்சுருக்கு, 3 இன்ச்சு நீளத்துக்கு டாட் பிடிச்சிக்கலாம். இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் இறக்க அதிகமாக இருக்கிறதுனால 3 இன்ச்சு நீளத்துக்கு பிடிச்சோம்னா தான் சரியாக இருக்கும். ஒரு தையல் அடிச்சுட்டு இன்னொரு தையல் அதுக்கு பின்னாடியே அடிச்சுக்கலாம். பிசிறு உள் சைடு போகிற மாதிரியும் மடக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதை 2ஆக மடித்து இன்னொரு தையல் ஃப்ரண்ட் சைடு டாட் பிடிக்கிறதையும் பிடிச்சிக்கலாம் ஊக்குப்பட்டியிலிருந்து. அதுக்கடுத்து ஆம்கோல் பகுதியில் கரெக்டாக 2 டாட்டுக்கு இடையில மடித்து வச்சும் ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். ஆம்கோல் பகுதியில் டாட் பிடிக்கிறது ஒவ்வொரு ப்ளவுஸ் இறக்க என்ன இருக்கோ, அதிகமான இறக்க இருந்ததுன்னா ஒரு 4.5 இன்ச்சு நீளத்துக்கே பிடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 3.5 இன்ச் அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். அது ப்ளவுஸோட இறக்கத்தை பொறுத்து தான். ரெண்டு டாட் பிடிச்சதையும் ஆம்கோல் பகுதியில் பிடிக்கிறதுக்கு இதுக்கு சென்டரில் மடித்து வச்சோம்னாவே கரெக்டாக நேர் வந்துடும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதும் ஒரு கட்டு கட்டி தையல் அடிச்சுக்கலாம், இல்லைன்னா தையல் விட்டு போயிடும். இந்த ப்ளவுஸுக்கு 4.5 இன்ச்சு நீளத்துக்கு பிடிக்கும்போது தான் சரியான அளவில் இருக்குது. இல்லை கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தி பிடிச்சிக்கணும் அப்படின்னா அது ஒவ்வொருத்தரும் விருப்பத்தை பொறுத்து தான். கப் ஷேப் கரெக்டாக நல்லா ஷார்ப்பாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் கிட்டையே வந்து பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் மேலேயே நிறுத்திக்கலாம். அடுத்ததான் பட்டியில் வச்சு தையல் அடிச்சுக்கலாம். ஆரம்பிக்கும் போதும் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வச்சு தையல் அடிச்சுக்கலாம். கரெக்டாக எட்ஜில் வச்சு தையல் அடித்தோம்னா திருப்பி பார்க்கும்போது பட்டியிலிருந்து கொஞ்சம் உள் சைடு போயிடும். அதனால தான் பட்டி கட் பண்ணும்போதே கொஞ்சம் அதிகமாகவே விட்டு கட் பண்ணிடுவேன். ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு அதிகமாக இருக்கிற மாதிரி இது ஓவர்லாக்கெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பட்டியும் அதே மாதிரி ஆப்போசிட் வச்சு தையல் அடிச்சுக்கலாம். அதில் என்ன அளவில் முடிஞ்சதோ அதே மாதிரி ஆரம்பிச்சுக்கலாம். இந்த ஒரு தையல் அடித்த பின்னாடி ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் வச்சு பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு. ஊக்பட்டி சைடும் 2 ஒரே மாதிரி இருந்ததுன்னா அப்படியே விட்டுடலாம். ஏதோ ஒரு சைடு அதிகமாக இருந்ததுன்னா இன்னொரு தையல் அடிக்கும்போது அந்த 2ஆவது தையலை சரி பண்ணிக்கலாம். பேக் சைடு பீஸ்லையும் வச்சு பார்த்துட்டு சைடில் எச்சா வந்ததுன்னா அதையும் அந்த 2ஆவது தையல் அடிக்கும்போது கொஞ்சம் தள்ளி வச்சு தையல் அடிச்சுக்கலாம். அது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு துணி அதிகமாக இழுத்து கொடுத்து 4 இன்ச்சு கூட அதிகமாக வரும். அது இந்த மாதிரி தைக்கும்போது தான் நாம் சரி பண்ணிக்க முடியும். இதில் ஃப்ரண்ட் சைடு ஒரு பீஸ் மட்டும் அதிகமாக இருக்குது. பேக் சைடு ஒரு பீஸில் சரியான அளவில் இருக்குது. இன்னொரு சைடும் பேக் சைடில் ஒரு 4 இன்ச்சு அதிகமாக இருக்குது. இப்போ தையல் அடிக்கும் போதும் இந்த 2ஐயுமே நாம் சரி பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட் தள்ளி அடித்தோம்னாவே அந்த 4 இன்ச்சு அதிகமாக இருக்கிறது சரியான அளவில் வந்துடும். இதுலேயும் ஃப்ரண்ட் சைடு அதிகமாக இருந்தது, அதுக்கு மட்டும் ஒரு பாயிண்ட் தள்ளி தையல் அடிச்சுக்கலாம்.
சைடில் கரெக்டான அளவு ஜாயின் பண்ணுறது இவ்வளோ தான். நீங்கள் 2வது தையல் அடிக்கும் போதே இதை சரி பண்ணிடலாம். அடுத்ததாக ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓவர்லாக் மிஷின் இல்லைன்னா இந்த பட்டி தையல் எப்படி உள்ளே வச்சு தைக்கலாம் அப்படின்னும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக கழுத்து பீஸு வச்சு அடிக்கிறதுக்கு கட் பண்ணிக்கலாம். கிராஸில் வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு துணி கிராஸாக இருக்கோ அப்போ தான் நல்லா திரும்பி கொடுக்கும். கழுத்து பீஸ் வச்சு அடிக்கல சுருக்கம் வராது. ஒரு 4 பீஸ் வெட்டி எடுத்துக்கலாம். 1.25 இன்ச்சு அகலத்துக்கு. இது வெட்டுறதுக்கு உங்களுக்கு சரியாக வரலைன்னா ஸ்கேல் வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னாடி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹூக் வைக்கிற பட்டிக்கும் துணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 இன்ச்சு அகலத்துக்கு ஒரு கிளாத்து, 3 இன்ச்சு அகலத்துக்கும் ஒரு கிளாத்து வெட்டணும்னாவே போதும். ஹூக் வைக்கிற பட்டிக்கும் ஹூக் மாட்டுற பட்டிக்கும் ரெண்டும் இதுவே போதும். இதில் 3 இன்ச்சு இருக்குது, இதில் 2 இன்ச்சு இருக்குது. கிராஸ் பீஸு வெட்டினதை இந்த மாதிரி கிராஸாக வச்சு தையல் அடிச்சுக்கலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் முடிக்கும் போதும் ஆரம்பிக்கும் போதும் நல்லா கட்டி விட்டுடலாம். அப்போ தான் தையல் விட்டு போகாது. ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி அதுக்கு பின்னாடி வச்சு தையல் அடிச்சுக்கலாம். தையல் அடித்த பின்னாடி இந்த ஜாயிண்டெல்லாம் நேர் எடுத்து வச்சுக்கலாம். இதை நேர் எடுத்து வச்சிட்டோம்னா தான் நல்லா திரும்பி கொடுக்கும் துணியும். தையல் அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்குள்ளே தையல் அடிச்சுக்கலாம். இந்த வளைவான இடத்துக்கு மட்டும் நல்லா வளைவாக எடுத்து வச்சு தையல் அடிச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வச்சு தைக்கக்கூடாது. கழுத்து சுற்றளவு நல்லா திரும்பி வராது. அதனாலையும் பின்னாடி சுருக்கடிக்கும். கீழே இருக்கிற கிளாத்தையும் இழுத்து அடிக்கக்கூடாது. கிராஸ் கட்டிங்கு எந்த கிளாத்தாக இருந்ததுனாலும் கழுத்து பீஸ் எப்பவுமே இழுக்கக்கூடாது. அப்படியே லூஸாக விட்டே தையல் அடிச்சுக்கலாம். இழுத்து தையல் அடிச்சிட்டு அப்படின்னா மேல் சைடெல்லாம் தையல் அடித்த பின்னாடி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கழுத்து பீஸ் அப்படியே மேலே தூக்குன மாதிரி தான் இருக்கும். ஃப்ளாட்டாக அமுந்து வராது. கழுத்து சுற்றளவு கொஞ்சம் அதிகமாகவே வந்துடும் இழுத்து அடிச்சிட்டோம்னா. தையல் அடித்த பின்னாடி எல்லா சைடும் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இடத்துல பிசுறுகீது இருக்கும். ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு மட்டும் கரெக்டான அளவில் வச்சுட்டு நாம் தையல் அடிக்கும்போது ஒரு பாயிண்ட் சேர்த்தி கூட தையல் அடிச்சிருப்போம். அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் மடித்து தையல் அடிக்கல நல்லா நீட்டாக வரும்.
இதை கட் பண்ணி எடுத்த பின்னாடி வளைவான இடத்துக்கு மட்டும் கிராஸான ஷேப்பில் வச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம். அதை கட் பண்ணி விட்டோம்னா தான் மேல் சைடு எந்த ஒரு சுருக்கும் வராது, 2 துணியும் நல்லா ஒரே மாதிரி இருக்கும். கட் பண்ணி விடும்போது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு கிராஸான ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கலாம். உள் சைடு இருக்கிற கிளாத்து 1/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்ததுனால இப்போ மடித்து தைக்கல எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கும். நாம் திரும்பவும் மேல் சைடு இன்னொரு தையல் அடிக்கல எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். எதுலேயுமே எச்சு கம்மி வராது, ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். முதல் தையல் அடிக்கல இழுத்து அடிச்சிருந்து அப்படின்னா இப்போ நல்லா மேலே தூக்கிட்டு வரும். இல்லைனாலுமே ஒவ்வொரு நைஸான கிளாத்து கிராஸ் கட்டிங் எப்பவுமே லைட்டாக தூக்குன மாதிரி தான் இருக்கும். அது ஒவ்வொரு கிளாத்தை பொறுத்து. அது தண்ணியில் போட்டு அயன் பண்ணோம்னா அதெல்லாம் சரியாக போயிடும். இதில் தையல் அடிக்கும்போதும் ஒவ்வொரு துணியில் மேல் சைடு லைட்டாக சுருக்கம் வரும். அது அந்த கிளாத்தை அப்படி தான், நீங்கள் எப்படி தான் தையல் அடித்ததுனாலும் அந்த கிளாத்தில் லேசாக சுருக்கம் வர்றது வரத்தான் செய்யும். அது நாம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணும்போதும் அயன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த சுருக்கமெல்லாம் இல்லாமையே போயிடும். இப்போ மடித்து ஊசி அடக்கி கரெக்டாக தையல் அடிச்சுட்டு திரும்பவும் மேல் சைடு ஒரு தையல் மட்டும் அடிச்சுக்கலாம். ஒரு தையல் அடிக்கையில் தான் ஃபினிஷிங் நீட்டாக வருது. 2வது தையல் அடித்தோம்னா ஒவ்வொரு கிளாத்துக்கு நீட்டாக இருக்கும், ஒவ்வொரு கிளாத்தில் கொஞ்சம் சுருக்கம் அடிக்கும். அது நீங்கள் தையல் அடிக்கிறது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அடிச்சுக்கலாம். இப்போ அதிகமாக இருக்கிற கிளாத்தில் வெட்டி எடுத்துடலாம். இதையே கட் பண்ணும்போதும் பார்த்து மெதுவாக தான் கட் பண்ணணும். கொஞ்சம் வேகமாகவோ கவனிக்காமையோ விட்டுட்டோம்னா ப்ளவுஸ் கிளாத்தும் சேர்த்து கட் ஆயிரும். இது நீங்கள் கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பழக்கத்துக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மெதுவாக தான் பொறுமையாக வெட்டி எடுத்துக்கலாம். இதை அப்படியே திருப்பி தையல் அடிக்கும்போது இந்த கரெக்டாக வளைவை மடித்து வச்சுட்டே வந்தோம்னா தான் சுருக்கமே வராது, ஃபினிஷிங் அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். எடுத்து வைக்கும்போதே இந்த மாதிரி வளைவை எடுத்து வச்சுக்கலாம். கழுத்து பீஸ் இழுத்து அடிக்காமல் கரெக்டாக அடித்ததுனால தான் சுருக்கமே ஒரு துளி கூட வரல, ஃபினிஷிங் நீட்டாகவே இருக்குது. எப்போவுமே இந்த காட்டன் கிளாத் லைனிங் துணி வந்துருச்சுன்னா ஃபினிஷிங் எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும், சுருக்கமெல்லாம் அதிகமாக வராது. இதிலேயே இன்னொரு கிளாத் இருக்குது, காட்டன் துணி மிக்ஸ் ஆகாது, தண்ணியில் போட்டாலும் அதிகமாக சுருக்கம் ஆகாது. இந்த துணி நல்லா சுருங்கி போயிடும். 35 இன்ச்சு அகலம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணியில் போட்டு காய வச்சு அயன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 31 இன்ச் அல்லது 32 இன்ச்சு மட்டும்தான் அகலம் இருக்கும். எப்பவுமே அகலம்தான் அதிகமாக சுருங்கி போயிடும். ஆனால் இந்த துணி நல்லா ஃபினிஷிங் வரும். இன்னொரு கிளாத்து ஃபினிஷிங் ஓரளவுக்கு நீட்டாக வரும், நாம் நல்லா தைச்சோம்னா தான் வரும். ஆனால் தண்ணியில் போட்டால் அதிகமாக சுருங்காது. ஹூக் வைக்கிற பட்டிக்கும் மேல் சைடு வச்சு தையல் அடிச்சுக்கலாம். இந்த பட்டி மட்டும்தான் எப்பவுமே ப்ளவுஸ் தைச்ச பின்னாடி ஒரு 1/4 இன்ச் அல்லது 1 பாயிண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் செக் பண்ணியிருப்போம். ஆனால் தைச்ச பின்னாடி இது ஏன் அதிகமாக வருது அப்படின்னா, இதையே மேல் சைடு வச்சு தைக்கும்போதும் ப்ளவுஸ் கிளாத்தை இழுத்து அடிக்கக்கூடாது. இதை ஃப்ரீயாக விட்டு அப்படியே அடிச்சிடணும். கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால இல்லை ஸ்ட்ரைட்டான ப்ளவுஸ் கட்டிங்காக இருந்ததுனாலும் எப்போவுமே இந்த பட்டி மட்டும்தான் அதிகமாக வரும். நாம் செக் பண்ணி அடித்ததுனாலும் அதை ஃபஸ்ட்டு இதை மட்டும்
ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். தைக்கும் போதும் இழுத்து அடிக்காமல் தையல் அடிச்சுக்கலாம். இந்த பிசுறெல்லாம் உள் சைடு போகிற மாதிரி மடக்கி விட்டுடலாம். இல்லைனாலும் இந்த ஊசியில் குத்தி உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். இது 1 இன்ச்சு அளவுக்குள்ளே இருக்கிற மாதிரி மடித்து வச்சுக்கலாம். மேல் சைடு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு பிரிக்கிற ஊசியில் இந்த பிசுறில் உள்ளே மடித்து தையல் அடிச்சுக்கலாம். இது 2 பட்டிக்கும் இதே மாதிரி தான். ஒரு டைம் மடித்து இன்னொரு டைம் 2வது டைம் மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக மடிச்சிட்டோம்னா தான் துணி எப்பவுமே கிழிஞ்சு போகாது. பிசுறெல்லாம் நல்லா உள்ளே போகிற மாதிரி கீறி விட்டுக்கலாம். 5 வீப்பட்டி கரெக்டாக அளவில் வச்சு தையல் அடிச்சுக்கலாம். உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் டேப்பில் வச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். கீழே ஒரு வீப்பட்டி மேலே ஒரு வீப்பட்டி வந்துருச்சுன்னா இடையில 3 வீப்பட்டிக்கு என்ன அளவில் இருக்கோ அதை பிரித்து நீங்கள் மார்க் பண்ணி தையல் அடிச்சுக்கலாம். அப்போ எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கும். இதை மடித்து வச்சு தையல் அடிக்கையிலையும் ஃபஸ்ட்டு வச்சு நாம் ஜாயின் பண்ண தையல் வெளி சைடு தெரியாத அளவுக்கு இதை மடித்து வச்சுக்கலாம். இப்போ 2 ஊக்பட்டியும் ஒரே அளவுக்கு வந்துருச்சு. எதுலேயுமே எச்சு கம்மி இல்லை. அடுத்ததான் ஸ்லீவு தையல் அடிச்சுக்கலாம். இதுக்கு தையல் மேல் சைடு வராத மாதிரி தையலெல்லாம் உள்ளே போகிற மாதிரியே அடிச்சுக்கலாம். இந்த 1 இன்ச்சு இருக்கிறது இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். 2 கிளாத்தும் வச்சு ஆப்போசிட் வர்ற மாதிரி. ஒவ்வொரு கிளாத் இந்த மாதிரி தைக்கல உள்ளேயே தையல் போகிற மாதிரி நாம் அடித்தோம்னா தூக்குன மாதிரி வரும். அந்த மாதிரி கிளாத்துக்கு நீங்கள் மேல் சைடே தையல் அடிச்சுக்கலாம். ஒரு ஸ்லீவ் தையல் அடிச்சுட்டு இன்னொரு ஸ்லீவும் கரெக்டாக ஆப்போசிட் வச்சு தையல் அடிக்கணும். இதுலேயும் கவர் தட்டு வெட்டினது கரெக்டாக ஆப்போசிட் வந்துன்னா தான் மாறி போகாது. நீங்கள் ஒரு தையல் ஒரு ஸ்லீவ் ஃபுல்லாக அடிச்சுட்டு அடுத்ததாக இன்னொன்று தைக்கணும்னு நினச்சிங்கன்னா மாறி போயிடும். உள் சைடு தையல் போகிறக்கு ப்ளவுஸ் கிளாத்தை மேலே திருப்பி லைனிங் கிளாத்து மேலேயே ஊசி அடைக்கு ஒரு தையல் அடிச்சுட்டு அந்த உள்ளே இருக்கிற கிளாத்தில் இந்த சைடு தள்ளி விட்டுடலாம். லைனிங் கிளாத் சைடு இன்னொரு 3/4 இன்ச் அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது 1 இன்ச் அளவுக்கு துணி விட்டுறணும். அப்போ தான் இந்த லைனிங் கிளாத்து மேலே தையல் அடிக்கல உள்ளே இருக்கிற கிளாத்துக்கும் நல்லா தையல் விழுந்து வரும். இப்போ திரும்பவும் இதை திருப்பி லைனிங் கிளாத்து ஒரு பாயிண்ட் உள்ளே போகிற மாதிரி மடித்து வச்சுக்கலாம். இந்த தையல் அடிக்கையிலையும் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா மேலே இருக்கிற துணி நல்லா தூக்கிட்டே வரும்.
இல்லைன்னா எச்சு கம்மியாக வரும் அப்படின்னா கடைசியில் முடிக்கும் போதும் லைனிங் கிளாத்தை கீழ் சைடு வச்சே நீங்கள் தையல் அடிச்சுக்கலாம். துணி லைட்டாக இருக்கிறதுனால லைனிங் கிளாத்து கீழே இருக்கிறதும் நாம் தையல் அடிக்கும்போது தெரியும். அதனால் அந்த துணி மேலேயே நாம் தையல் அடிச்சுக்கலாம். டார்க்காக இருக்கிற கலராக இருந்ததுன்னா தான் மேலே இருக்கிற நாம் பார்க்கும்போது தெரியாது கீழே என்ன அளவுக்கு துணி இருக்குது அப்படின்னு. இல்லைனாலும் நிறுத்தி மெதுவாக கரெக்டாக எடுத்து வச்சு தைச்சிட்டோம்னா எல்லாம் ஒரே மாதிரி வரும். இதை நான் சொல்கிறக்கும் நீங்கள் மிஷினில் வச்சு தைக்கும்போது தான் அது எந்த அளவுக்கு இழுத்து கொடுத்துட்டு சரியாக வராமல் ஒரு சைடாக இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து வச்சு பார்த்துக்கலாம். ஒரு பாயிண்ட் குறைவாக தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சே தையல் அடிச்சுக்கலாம். இது ஏன் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எச்சு கம்மி வருது அப்படின்னா, நம்ம மேலே ஒரு தையல் அடித்ததில் அந்த தையல் விழுகும்போது கூட கொஞ்சம் டைட் ஆகிட்டே வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வரதெல்லாம் சகஜம்தான். அது யார் கட் பண்ணாலும் அப்படி அக்யூரேட்டாலாம் வராது. நூல் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா கூட ஸ்லீவில் நாம் மேலே அடித்து தையல கொஞ்சம் இழுத்து பிடிச்சி டைட்டாக வந்ததுன்னா கூட அது பத்தாமல் வந்துடும். இப்போ ஸ்லீவில் வச்சு ஜாயின் பண்ணும்போது 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் தையல் அடிச்சுக்கலாம். ஆம்கோல் டாட் வர்றதையும் நேர் எடுத்து வச்சுக்கலாம். இந்த சைடு முடிக்கும் போதும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு துணி பத்தாமல் தான் வந்திருக்கு. இதை சரி பண்ணி எப்படி தையல் அடிக்கலாம் அப்படின்னா நான் அடுத்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது சொல்கிறேன். நீங்கள் ஒரு 2-3 ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா இப்படி ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது இதில் என்னென்ன தப்பு வருது, அதாவது இந்த மாதிரி பத்தாமல் வருது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ப்ளவுஸில் முதல் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ப்ளவுஸ் தைக்கும்போதும் அல்லது இந்த ஸ்லீவ்லேயும் நாம் அடுத்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இதை பத்தாமல் வரதை சரி பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறோம்ல, அதில் ஒரு பாயிண்ட் தையல் தள்ளி அடிச்சுக்கலாம். ஆம்கோல் டாட் பிடிச்சதுலேயும் இன்னொரு பாயிண்ட்டு தள்ளி தையல் அடிச்சிட்டோம்னா இந்த ஒவ்வொரு சைடும் ஒரு பாயிண்ட் பத்தாமல் வந்தது அல்லது 1/4 இன்ச்சு பத்தாமல் வந்தது சரி பண்ணிடலாம். ஆம்கோல் மட்டும் ஒரு பாயிண்ட்டுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பெருசாலாம் எந்த டைட்டாகவும் வந்துடாது ப்ளவுஸ் போட்டுக்கல. ஆனால் ஸ்லீவ் கரெக்டாக ஜாயிண்ட் ஆயிரும். ஆம்கோல் டாட்டில் ஒரு பாயிண்ட் தள்ளி தையல் அடித்த பின்னாடி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ சரியான அளவில் இருக்குது. இது ஷோல்டரில் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக பிடிச்சி ஜாயின் பண்ணிட்டாலும் ஒன்றா ஸ்லீவ் அதிகமாக போயிடும். ஆம்கோல் டாட் பிடிக்கிறது கொஞ்சம் பெருசாக பிடிச்சிட்டாலும் ஸ்லீவில் அதிகமாக வந்துடும். இதெல்லாம் தைக்கும்போது ஒவ்வொரு பாயிண்ட்டு நம்ம தையல் தள்ளி அடிக்கும் போதே இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறி தான் வரும். இடுப்பு சுற்றளவு 30 இன்ச், அதை 4ஆக பிரிச்சுக்கலாம்.
4 பிரித்து மார்க் பண்ணையில் ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7.25 இன்ச்சு வச்சுக்கலாம். பேக் சைடு 7.75 இன்ச்சு வச்சுக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 8.75 இன்ச்சு வச்சுக்கலாம். பேக் சைடில் 2 இன்ச்சு துணி இருக்குது, ஃப்ரண்ட் சைடில் 1.5 இன்ச்சு இருக்குது. அந்த 2 இன்ச்சு வர்றதை இந்த 1.5 இன்ச்சு கிராஸாக வச்சுக்கலாம். இது ஒவ்வொரு ப்ளவுஸ் இடுப்பு சுற்றளவு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வரும். சைடில் 1.25 இன்ச்சு துணி விட்டுருக்கு, அதே அளவுக்கு மார்க் பண்ணி தையல் அடிச்சுக்கலாம். கை சுற்றளவு என்ன அளவுக்கு தேவையோ அதுவும் கீழ் சைடு வச்சு தையல் அடிச்சிடலாம். ப்ளவுஸ் தைக்கிறது இவ்வளோ தான். ஒவ்வொரு இடத்துக்கு நாம் எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒரு தையல் அடித்த பின்னாடி சைடில் இன்னும் 2 தையல் அடித்து விட்டுடலாம். லூஸ் வேணும் அப்படின்னா பிரித்து விடுறக்கு. இப்போ இந்த பட்டியில் ஃப்ரண்டில் கொஞ்சம் கம்மியாக வந்ததில்ல, சைடில் சுற்றளவு வைக்கிறதுக்கு 7.25 இன்ச்சு தான் வந்திருக்கு. அது ப்ளவுஸ் கட் பண்ணும்போது சைடில் நான் கட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருந்தே தெரியும், கொஞ்சம் பெருசாக டாட் பிடிக்கிறதுக்கு பேக் சைடு மட்டும் கொஞ்சம் 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சு கட் பண்ணுவேன். அந்த மாதிரி கட் பண்ணியிருந்தேன்னா இந்த 2.25 இன்ச்சு டாட் பிடிச்சது அதில் சரியாக இருக்கும். இப்போ 30 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு வந்ததும் அதில் சேர்த்தி வந்திருக்கும். ஃப்ரண்ட்லேயும் 7.5 இன்ச்சு வச்சுருக்கலாம், பேக் சைடும் 7.5 இன்ச்சு வச்சுருக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு இப்போ டாட் பிடிச்சது 2.25 இன்ச்சு 3 இன்ச்சு அளவுக்கு வச்சு பிடிச்சிருப்பேன். அதில் ஒரு 2.5 இன்ச்சு அளவுக்குள்ளே ஃப்ரண்ட் டாட் ஃபஸ்ட்டு பிடிச்சது பிடிச்சிருந்ததுன்னா அதுலேயே இன்னொரு 1/2 இன்ச்சு சேர்த்தி வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது சைடில் நம்ம பட்டி அதிகமாக துணி இருந்ததை கட் பண்ணோம், அதுலேயும் கரெக்டான அளவில் வந்திருக்கும். இப்போ ஃப்ரண்ட் சைடு எல்லாம் ஒரே அளவுக்கு வச்சுருக்கலாம். ஃப்ரண்டில் 7.5 இன்ச்சு, ஒவ்வொரு சைடும் 7.5 இன்ச்சு வச்சுருக்கலாம். பேக் சைடு 15 இன்ச்சு வந்திருக்கும். இந்த 1/2 இன்ச்சு எச்சு கம்மி வர்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சரியான அளவில் வர்றதுக்கு எதனால் வரல, நாம் டாட் பிடிச்சதும் ப்ளவுஸ் கட் பண்ணதும் எதனால் இப்படி வந்தது அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்போ ப்ளவுஸ் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. வீடியோ பார்த்து நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது, நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை மாதிரி கற்றுக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும். அதிகமான பேர் யாருமே லைக் பண்ணுறதே இல்லை. நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.